அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். நடைபெற்றது செல்லும், அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என்ற அறிவிப்பையும் தீர்ப்பையும் நீதிமன்றம் வழங்கியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இனி பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வழியிலும் புரட்சித் தலைவி அம்மா வழியிலும் வீடு நடை போடும் என்று மகிழ்ச்சியோட செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு ஏற்கனவே நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கழக பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட்டு கழக பொதுச் செயலாளர் தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த தேர்தலிலே கழகத்தினுடைய அனைத்து பொது உறுப்பினர்களும் வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பொது உறுப்பினர்கள் ஏக மனதாக கழக பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அந்த பொது உறுப்பினர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் எனக்கு இன்றைக்கும் துணை இருக்கின்ற தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மூத்த தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழக செயலாளர் அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் அதோடு கழக உடன்பிறப்புகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதோடு பொதுக்குழு உறுப்பினர்கள், அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏக மனதாக ஏற்கனவே இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து, எங்களுக்கு உறுதுணையாக விளங்கிய மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதனையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ட கனவை நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றுவோம் என்று சூழலை ஏற்போம். நீங்களே சொன்னீங்க, நீண்ட சட்ட போராட்டம் நடத்திதான் வெற்றி பெற்றிருக்கிறோம். 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு மிதந்து கொண்டிருக்கிறார். அதாவது நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு விட்டோம், இனி எங்கள் பணியே வேற. நீங்க மற்றவர்களை பேசி எங்களுடைய காலத்தை வீணடிக்க விரும்பவில்லை. நாங்கள் ஏற்கனவே அழைப்பு விட்டுட்டோமே. உண்மையாக இந்த கட்சியை நேசிக்கின்றவர்கள், மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் இதயம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள், உண்மையான நடந்து கொள்ளும் யாராக இருந்தாலும் ஒரு சிலரை தவிர்த்து கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடியும். அது தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்து பேசி ஏற்கனவே கழகத்துடைய செயல்பாடு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இது புதுசா நாங்கள் செயல்படுத்தல. ஏற்கனவே நாங்கள் புதிய உறுப்பினர் சேர்க்கை வடிவம் கொடுக்கப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் கமிட்டி அமைக்கின்ற பணி துவங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு பூத்துக்கும் மகளிர் அணி அந்த பணியும் துவங்கி இருக்கின்றோம். ஒவ்வொரு பூத்திற்கும் இளைஞர் இளமென்றின் பாசறை துவக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனைத்து மாவட்ட செயலாளரும் இன்றைய தினம் பேசி அனைத்தும் உரிய காலத்திலே இந்த அமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆலோசனை நீங்க ஒரு தனி ஒரு ஒற்றை தலைமையா உருவெடுத்திருக்கீங்க. உங்க முன்னாடி என்ன சவால் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது நீங்க ஒற்றை தலைமைன்னு சொல்லவே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரண தொண்டன் தான். இதுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்காங்க. அந்த பொதுச் செயலாளர் அனைவரும் சேர்ந்து என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. ஆகவே கட்சிக்கு ஒரு தலைமை தேவை, அதுவும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முடிவு.
என்னுடைய மூத்த தலைமைகள் நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த முடிவை எடுத்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள். அதை என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நான் தொண்டனாகத்தான் இருக்கின்றேன். அனைவரோடும் ஒன்றாக இணைந்து அவர்களோடு நானும் பயணித்து மீண்டும் அம்மாவுடைய அரசு, புரட்சித் தலைவர் எடப்பாடி அரசு அமைப்புதான் எங்களுடைய லட்சியம். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.